ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், DRDO இந்திய கடற்படையின் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல வச்சு இயக்குவதற்கு நேவல் தேஜஸ் விமானத்தை டெவலப் செஞ்சாங்க. ஆனா நேவல் தேஜஸ் விமானத்தோட செயல்திறன் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்திய கடற்படை இந்த விமானத்தை ஏற்க மறுத்துட்டாங்க. நேவல் தேஜஸ் விமானம் இந்திய கடற்படையால் நிராகரிக்கப்பட்டாலும் DRDO மற்றும் HAL நிறுவனம் இந்த விமானத்தை தொடர்ந்து அப்கிரேட் செய்து வந்துகிட்டே இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில தற்போது இந்திய கடற்படை 12 முதல் 15 நேவல் தேஜஸ் விமானங்களை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்திய கடற்படையின் இந்த மனமாற்றத்துக்கு காரணம் என்ன, நேவல் தேஜஸ் விமானத்தோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்தியா பல வருடங்களா ட்ரை காவேரி விமான இன்ஜினை டெவலப் செய்து வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த இன்ஜினை LCA தேஜஸ் விமானத்துல பயன்படுத்துவதற்காக இந்தியா டெவலப் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த இன்ஜின் டெவலப்மெண்ட்ல ஏற்பட்ட தாமதம் காரணமா LCA தேஜஸ் விமானத்துல GE நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட இன்ஜின் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த சூழ்நிலையில ட்ரை காவேரி இன்ஜினோட டெவலப்மெண்ட் வேலைகள் முடிக்கப்பட்டு இந்த இன்ஜின்கள் தற்போது குறைந்த அளவுல தயாரிக்கப்பட உள்ளது. தற்போது தயாரிக்கப்பட உள்ள ட்ரை காவேரி இன்ஜினை இந்தியா டெவலப் செய்து வரும் ஒரு முக்கியமான ட்ரோன்ல பயன்படுத்த இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியா டெவலப் செஞ்சிருக்க இந்த ட்ரை காவேரி இன்ஜினோட செயல்திறன் என்ன, இந்த இன்ஜினை எந்த ட்ரோன்ல இந்தியா பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், இந்தியா சீனாவுக்கு எதிராக லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில் பயன்படுத்துவதற்கு ஜோராவர் அப்படிங்கிற ஒரு லைட் வெயிட் டேங்கை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த டேங்கோட டெவலப்மெண்ட் குறித்து சில முக்கியமான விஷயங்கள் வெளிவந்திருக்கு. அது என்ன விஷயம், ஜோராவர் டேங்கோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்திய கடற்படை குறைந்த எண்ணிக்கையில நேவல் தேஜஸ் விமானங்களை வாங்க போறாங்க. இதற்கான பேச்சுவார்த்தைகளை இந்திய கடற்படை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 12 முதல் 15 நேவல் தேஜஸ் விமானங்களை இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்திடம் இருந்து இந்திய கடற்படை வாங்க போறாங்க. சில வருடங்களுக்கு முன்பு இதே நேவல் தேஜஸ் விமானத்தோட செயல்திறன் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்திய கடற்படை நிராகரிச்சாங்க. இந்திய கடற்படை நேவல் தேஜஸ் விமானத்தை நிராகரிப்பதற்கு முக்கியமான காரணம், இந்த விமானம் ஒரு சிங்கிள் இன்ஜின் கொண்ட விமானம். அது மட்டும் இல்லாம இந்த விமானத்தால் அதிக எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து கொண்டு விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இருந்து டேக் ஆஃப் செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாம குறைவான தூரத்திற்கே பறந்து சென்று தாக்குதல்களையும் நடத்த முடியும். இதன் காரணமா தான் நேவல் தேஜஸ் விமானத்தை இந்திய கடற்படை நிராகரிச்சாங்க. இதனை தொடர்ந்து இந்திய கடற்படை DRDO நிறுவனத்தை நேவல் தேஜஸ் விமானத்தை டெவலப் செய்யறதை விட்டுட்டு ட்வின் இன்ஜின் டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட்டை டெவலப் செய்ய சொன்னாங்க. ஆனா DRDO நிறுவனம் நேவல் தேஜஸ் விமானத்தை தொடர்ந்து அப்கிரேட் செய்து வந்துகிட்டே இருந்தாங்க. அதுல நிறைய மாற்றங்களை செய்து அந்த விமானத்தோட செயல்திறனை அதிகரிச்சு வந்தாங்க. நேவல் தேஜஸ் விமானத்தை இந்திய கடற்படையில் இணைக்க முடியாமல் போனதனால தற்போது இந்தியா வெளிநாட்டில் இருந்து ஒரு டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட்டை வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இதன் காரணமா தான் இந்திய கடற்படை தற்போது ரஃபேல் M இல்லனா F-18 சூப்பர் ஹார்னட் விமானத்தை வாங்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 26 டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட்டுகளை INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல வச்சு இயக்குவதற்காக இந்திய கடற்படை வாங்குறாங்க. இந்த சூழ்நிலையில இந்த வருடத்தோட பிப்ரவரி மாசத்துல INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல நேவல் தேஜஸ் விமானம் வெற்றிகரமா தரையிறக்கப்பட்டது. இந்த விமானத்தை INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல தரையிறக்கி இந்திய கடற்படை சோதனைகள் நடத்தியிருக்காங்க. இது போன்ற சோதனைகளை இந்திய கடற்படை நடத்துவதற்கு முக்கியமான காரணம், நேவல் தேஜஸ் விமானத்தை குறைந்த அளவுல வாங்கி INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல டிப்ளாய் செய்வது. அதாவது நேவல் தேஜஸ் விமானத்தை INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல வச்சு இயக்கி இந்திய கடற்படையின் விமானிகளுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக தற்போதைய நிலையில் நேவல் தேஜஸ் விமானம் நேஷனல் பிளைட் டெஸ்டிங் சென்டர்ல வச்சு பைலட்டுகளை பயிற்சி கொடுப்பதற்காக பயன்படுத்தப்பட்டு வருது. என்னதான் ஒரு கிரவுண்ட் பேஸ் டெஸ்டிங் ஃபெசிலிட்டில வச்சு விமானிகள் பயிற்சி எடுத்தாலும் ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இருந்து ஒரு ஃபைட்டர் ஜெட்
விமானத்தை டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங் செய்வது போன்று வராது. இதனால இந்திய கடற்படையின் பைலட்டுகள் வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டு பயிற்சி எடுக்கிறாங்க. தற்போது இந்த நேவல் தேஜஸ் விமானத்தை INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல டிப்ளாய் செய்வதன் மூலம் இந்திய கடற்படையின் விமானிகள் நேவல் தேஜஸ் விமானத்தை பயன்படுத்தி விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இருந்து பயிற்சி எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம நேவல் தேஜஸ் விமானத்தை விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல வச்சு இயக்கும் பொழுது அந்த விமானம் குறித்தான ஃபீட்பேக்க DRDO நிறுவனத்திற்கு சொல்லலாம். இது தற்போது டெவலப் செய்யப்பட்டு வரும் டெட்பஃப் விமானத்தை டெவலப் செய்யறதுக்கு ஒரு பேர் உதவியா இருக்கும். இதன் காரணமா தான் இந்திய கடற்படை 12 முதல் 15 நேவல் தேஜஸ் விமானத்தை வாங்கி பயன்படுத்த போறாங்க. நேவல் தேஜஸ் விமானத்தினால அதிகபட்சமா 13,500 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த விமானத்தினால மாக் 1.6 அப்படிங்கிற வேகத்துல பறக்க முடியும். அதாவது 1980 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்துல பறக்க முடியும். இந்த விமானத்தினால அதிகபட்சமா 3200 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். நேவல் தேஜஸ் விமானத்தோட காம்பாக்ட் ரேஞ்ச் 500 கிலோமீட்டர். தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள தேஜஸ் MK-1 விமானத்தை மாடிஃபை செய்து நேவல் தேஜஸ் விமானம் உருவாக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா விமானத்தோட நோஸ் கோன் மற்றும் லேண்டிங் கியர்கள் மாற்றி அமைக்கப்பட்டு நேவல் தேஜஸ் விமானம் உருவாக்கப்பட்டிருக்கு. இரண்டாவது அப்டேட், இந்தியா முழுக்க முழுக்க உள்நாட்டிலே உருவாக்கிய ட்ரை காவேரி விமான இன்ஜினை குறைந்த அளவுல மேனுஃபேக்சர் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிறுவனம் போன வருடத்தோட செப்டம்பர் மாசத்துல கோத்ரேஜ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்திற்கு 8 ட்ரை காவேரி இன்ஜின்களை தயாரிப்பதற்கான ஆர்டரை கொடுத்திருக்காங்க. கோத்ரேஜ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் 2023 வருடத்தோட இறுதியில இல்ல 2024 வருடத்தோட முதல் பாதியில ட்ரை காவேரி இன்ஜினோட டெலிவரிய ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ட்ரை காவேரி இன்ஜினை சமீபத்துல ரஷ்யாவுக்கு எடுத்து சென்று ஹை ஆல்டிடியூட் சோதனைகள் நடத்தப்பட்டது. இந்த சோதனையோட ரிசல்ட் இன்னும் வராத நிலையில ட்ரை காவேரி இன்ஜினோட ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதாவது அந்த சோதனையோட இனிஷியல் ரிசல்ட்ல ட்ரை காவேரி இன்ஜின் மிக சிறப்பா செயல்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னதனால இந்த இன்ஜினை ப்ரொடக்ஷன் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ட்ரை காவேரி இன்ஜினை LCA தேஜஸ் விமானத்துல பயன்படுத்துவதற்காக இந்தியா டெவலப் செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த இன்ஜினை 1990களிலே இந்தியா டெவலப் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த இன்ஜினை டெவலப் செய்யறதுல இந்தியா பல தடங்கல்களை சந்தித்தாங்க. இதன் காரணமா LCA தேஜஸ் விமானத்துல ட்ரை காவேரி இன்ஜின்களை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டது. ட்ரை காவேரி இன்ஜின்ல ஆஃப்டர் பர்னர்கள் கிடையாது. இந்த இன்ஜினால 48 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த ட்ரை காவேரி இன்ஜினை DRDO டெவலப் செய்து வரும் அன்மேன் ஸ்ட்ரைக் ஏர்கிராப்ட்ல பயன்படுத்த போறாங்க. குறிப்பா காத்தக் UAV-க்கள்ல பயன்படுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்த காத்தக் UAV ஒரு ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட அதிநவீன ட்ரோன். காத்தக் UAV-க்கள் 15 டன் எடை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஸ்டெல்த் ட்ரோனா உருவாக்கப்பட உள்ளது. இந்த ட்ரோன்களை DRDO அதிகபட்சமா 30,000 அடி உயரத்துல பறக்கும் வகையில டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. காத்தக் ட்ரோன்களை இந்தியா பிரத்யேகமா எதிரிகளின் எல்லைக்குள் நீண்ட தூரம் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்துவதற்கு டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. காத்தக் ட்ரோன்ல அதிநவீன மிஷன் கம்ப்யூட்டர், தரை கட்டுப்பாட்டுல இருந்து ட்ரோன்களுக்கு கட்டளை அனுப்புவதற்கு டேட்டா லிங்க் சிஸ்டம், காத்தக் ட்ரோன்ல இருக்கக்கூடிய ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு தேவையான ஃபயர் கண்ட்ரோல் ரடார் சிஸ்டம், எதிரி விமானமா இல்லை நமது போர் விமானமா அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஐடென்டிபிகேஷன் ஆஃப் ஃப்ரெண்ட் ஆர் ஃபோ போன்ற பல்வேறு சிஸ்டங்கள் இந்த காத்தக் ட்ரோன்ல பயன்படுத்தப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரோன்கள்ல அதிக அளவுல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளது. இது போன்ற சக்தி வாய்ந்த ட்ரோன்ல இந்தியா உள்நாட்டிலே தயாரித்த காவேரி ட்ரை இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில பிரச்சனை ஏற்பட்ட போது சீனா டைப் 15 லைட் வெயிட் டேங்குகளை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில டிப்ளாய் செஞ்சிருந்தாங்க. இந்த டேங்குகளை சீனா அதிவேகமா எல்லைக்கு நகர்த்தினாங்க. ஆனா இந்திய படையில் பயன்பாட்டில் உள்ள அர்ஜுன் டேங்குகளை எல்லைக்கு நகர்த்துவதற்கு இந்தியா கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. இதற்கு பிறகுதான் ஹை ஆல்டிடியூட் பகுதியில லைட் வெயிட் டேங்குகளோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற விஷயம் இந்தியாவுக்கு புரிய ஆரம்பிச்சது. இதனை தொடர்ந்து இந்தியா ப்ராஜெக்ட் ஜோராவர் அப்படிங்கிற திட்டத்தை கையில் எடுத்து 25 டன்னுக்கும் குறைவான எடை கொண்ட ஒரு டேங்கை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஜோராவர் டேங்கை LNT மற்றும் DRDO நிறுவனங்கள் இணைந்து டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஜோராவர் டேங்கை இந்த வருடத்தோட இறுதிக்குள் இந்தியா லான்ச் செய்ய போறாங்க. இதற்கு பிறகு
பிறகு ஜோரோவர் டேங்குகள் இந்திய தரைப்படையிடம் ஒப்படைக்கப்படும். இந்திய தரைப்படை இந்த ஜோரோவர் டேங்குகளை பயன்படுத்தி 18 முதல் 24 மாதங்கள் தொடர்ந்து பல கட்ட சோதனைகளை நடத்துவாங்க. குறிப்பா ஜோரோவர் டேங்குகளை LAC-ல இருக்கக்கூடிய லடாக், அருணாச்சல் பிரதேஷ் போன்ற ஹை ஆல்டிடியூட் பகுதிகளில் பயன்படுத்தி சோதனைகளை நடத்துவாங்க. இந்த சோதனையில கிடைக்கக்கூடிய விஷயங்களை DRDO மற்றும் LNT நிறுவனத்திற்கு அனுப்பி வைப்பாங்க. இதனை தொடர்ந்து ஜோரோவர் டேங்க்ல செய்யக்கூடிய மாற்றங்களை செய்து ஜோரோவர் டேங்குகள் அதிக எண்ணிக்கையில டெவலப் செய்யப்பட உள்ளது. இந்திய ராணுவம் கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட ஜோரோவர் லைட் வெயிட் டேங்குகளை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. சீனா எப்படி டைப் 15 லைட் வெயிட் டேங்குகளை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதி முழுவதும் டிப்ளாய் செஞ்சிருக்காங்களோ அதே போன்று இந்தியாவும் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதி முழுவதிலையும் இந்த ஜோரோவர் டேங்குகளை டிப்ளாய் செய்ய போறாங்க. இந்திய ராணுவம் ஜோரோவர் டேங்கோட சோதனையை 18 முதல் 24 மாதத்துல முடித்த பிறகு ஜோரோவர் டேங்குகள் மாஸ் ப்ரொடக்ஷன் செய்யப்படும். முதற்கட்டமா கிட்டத்தட்ட 48 டேங்குகள் இந்திய தரைப்படைக்காக உருவாக்கப்பட உள்ளது. ஜோரோவர் டேங்குகளை இயக்குவதற்கு 1000 HP திறன் கொண்ட ஜெர்மன் MTU இன்ஜின் பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த இன்ஜின்கள் மிகவும் குளிரான பகுதிகளிலும் இயங்கும் வகையில மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டேங்க்ல 105 mm கொண்ட கன்ஸ் இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஜோரோவர் டேங்க்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் அதிக அளவுல பயன்படுத்தப்பட உள்ளது. எதிரி டேங்குகளை கண்காணிப்பதற்கு மற்றும் தாக்குதல் நடத்துவதற்கு இந்த டேங்க்ல ட்ரோன்கள் இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து எதிரி தாக்குதல்ல இருந்து இந்த டேங்குகளை பாதுகாப்பதற்கு ஆக்டிவ் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. ஆக்டிவ் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் மூலமா இந்த டேங்குகளுக்கு அதிக சிச்சுவேஷனல் அவேர்னஸ் இருக்கும். இதனால எதிரி எந்த திசையில எவ்வளவு தூரத்துல இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த டேங்குகள் கண்டுபிடிச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.